அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு மார்ச் 8ஆம் தேதி முதல் ராசியின் அதிபதியான சுக்கிரன் எழுதிய தலைவிதியாக இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த விஷயங்கள் அமைந்துள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும் போது ராசியின் அதிபதியும் அஷ்டமாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மிகவும் வலுவாக பூர்வ புண்ணியஸ்தானமாகிய 5ஆம் இடத்தில் நுழைகிறாருங்க. அமோகமான மாற்றத்தை அள்ளித்தரக்கூடிய இடமாக 5ஆம் இடம் பார்க்கப்படுகிறது. என்றால் 5ஆம் இடத்தில் நுழைந்த சுக்கிரன் சப்தம பார்வையை லாபஸ்தானத்தில் அதீதமாக செலுத்துகிறார். தனது சுப பார்வையால் லாபஸ்தானம் வலுவடைகிறது. எனவே இந்த தருணத்தில் அபரிவிதமான வளர்ச்சி பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு. ஏனென்றால் ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனியுடன் ராசியின் அதிபதி இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய ஒரு பொன்னான தருணமாக அமைகிறது. அது மட்டுமல்லாது சூரியன் சந்திரனுடனும் இணைந்து பயிற்சியின் ஆரம்ப காலகட்டத்தில் சஞ்சரிக்க போகிறாருங்க. எனவே துலாம் ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான மாற்றம் பெறக்கூடிய ஒரு பயிற்சியாக இந்த சுக்கிர பயிற்சி அமைகிறது. பொதுவாக சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் நவகிரகங்களிலே சுகத்தை அள்ளித்தரக்கூடிய சுகாதிபதியாக இருப்பவர் தான் சுக்கிரன். சுக்கிரனின் ஆதிக்கத்தில் பிறப்பது என்பது நிச்சயமாக சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஒருவருடைய ஜாதக அமைப்பில் மிக வலுவாக சுக்கிரன் இருந்தால் நிச்சயமாக அவர்கள் அழகானவர்களாகவும் வசதி படைத்தவர்களாகவும் சிறப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. ஏழ்மையில் பிறந்தாலும் தங்களுடைய வாழ்வை செல்வ செழிப்பு வசதிகரமாக மாற்றிக்கொள்வதற்கான யோகம் நிச்சயமாக சுக்கிரனின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களுக்கு தான் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துபவர் சுக்கிரன். அது மட்டுமல்லாது ஆடை ஆபரண சேர்க்கை, அசையும் அசையா சொத்துக்கள் போன்ற அனைத்தையும் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறாருங்க. உங்களுடைய வாழ்வில் எதுவுமே இல்லை என்றாலும் தங்களால் வருமானத்தை உருவாக்க முடியும். தங்களுடைய செல்வ செழிப்பை தாங்களே சேர்த்து வைப்பதற்கான யோகத்தை கொடுப்பவர் நிச்சயமாக சுக்கிரன் மட்டும்தான். ஏனென்றால் உறவுகளால் ஏமாற்றப்பட்டாலோ அல்லது நண்பர்கள் சில சூழ்ச்சிகளால் தங்களிடம் இருந்த அனைத்துமே போய்விட்டு பூஜ்ஜியம் என்ற நிலையில் இருந்தாலும் கூட சுக்கிரனின் ஆதிக்கமும் சுக்கிரனின் வலுவும் அவர்களிடம் இருந்தால் நிச்சயமாக அவர்கள்தான் ஹீரோ என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்பாடுகளை வளர்ச்சியை நோக்கி சிந்திக்கக்கூடிய சிறந்த நபர்களாக இருப்பனர். அது மட்டுமல்லாது ஆடம்பர வாழ்க்கையை உருவாக்கி கொள்ளக்கூடிய ஆற்றல் பெற்றவர்களாகவும் இருக்கின்றனர். ஏனென்றால் நவ கிரகங்களிலே சுகத்தை அள்ளித்தரக்கூடிய தன்னிகரற்றவராக இருப்பவர் சுக்கிரன் மட்டும்தான். மனித வாழ்வுல திடீர் அதிர்ஷ்டமும் செல்வ செழிப்பும் நிறைந்து கிடைக்க வேண்டும் என்றால் அதில் சுக்கிரனின் பங்கு மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. ஏனென்றால் நவ கிரகங்கள்ல ஒரு கிரகம் சஞ்சரிக்கக்கூடிய அமைப்பு 3 இடங்களில் இருந்தால் நல்ல பலன் கொடுக்கும், அல்லது 5 இடங்கள் அல்லது அதிகபட்சம் 6 இடங்கள் வரை குரு உட்பட அனைத்து கிரகங்களும் நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஆனால் சுக்கிரன் ஒருவர் மட்டும்தான் 7 to 9 இடம் வரைக்குமே நல்ல பலன்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகமாக இருக்கிறார். கோல்சார இணைவு மற்றும் அவருடைய சஞ்சார அமைப்பு, சுபத்துவ பாதை அனைத்தையும் கருத்தில் கொள்ளும் போது 7 முதல் 9 இடங்களில் மிக வலுவான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாக இருப்பவர் சுக்கிரன் ஒருவர் மட்டும்தான். எனவேதான் சுக்கிரனுக்கு நிகர் சுக்கிரனாக பார்க்கப்படுகிறது. பொதுவாக சுக்கிரன் ஜென்ம ராசியிலோ 2, 4, 5, 7, 9, 11 ஆகிய இடங்கள்ல அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பார். 3, 10 ஆகிய இடங்கள்ல ஒரு நடுநிலையான பலனும், 6, 8, 12 ஆகிய இடங்கள்ல சற்று சின்ன தடையும் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு அவரது சஞ்சார அமைப்பின் காரணமாக இருக்கிறது. ஆனால் அதே சமயம் அவர் ஆட்சி பலம் பெற்றோ அல்லது உச்சம் பெற்றோ அமரும் போது அவற்றிலும் மாற்றம் ஏற்படுகிறது. அதிலும் குறிப்பாக இந்த மார்ச் மாதம் 8ஆம் தேதிக்கு பிறகு அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனியின் ஆட்சி வீடான கும்பராசியில் மிகவும் வலுவாக சனியுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. எனவே தொழில்துறை வியாபாரத்துறையில் அபரிவிதமான வளர்ச்சி காணக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைவதற்கான யோகம் உண்டு. இந்த சுக்கிர பயிற்சிக்கு அடுத்து அவர் உச்சம் பெற்று சஞ்சரிக்க போகிறாருங்க. தனது உச்ச ராசியான மீன ராசியில் மிக விரைவில் உச்சம் பெற போகிறார். எனவே இந்த சுக்கிர பயிற்சி மார்ச் 8ஆம் தேதி முதல் சுக்கிரன் எழுதிய தலைவிதியாக நிச்சயமாக நல்ல பலன்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய யோகமும்
யோகமும் அதிர்ஷ்டமும் தங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க சுக்கிரன். காரணமாக ஒரு நபர் இருக்கிறார், அவர் செல்வ செழிப்பில் மிகுந்து பிறந்தவராக இருக்கிறாருங்க. அப்படிப்பட்டவர் தன்னுடைய உறவுகளாலே ஏமாற்றப்பட்டு தன்னுடைய சொத்துக்களை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. அது மட்டுமல்லாது அலுவலகம் சார்ந்த பணிகள்ல நயவஞ்சகமாக மற்றவர்களின் நட்பு வட்டார சூழ்ச்சிகள் அவர்களை தோற்கடிக்கக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அவர்களுடன் இருந்தவர்களே அவர்களுக்கு விரோதியாக மாறக்கூடிய ஒரு தருணமாகவும் பார்க்கப்பட்டு அனைத்து விதமான செல்வ செழிப்பு, ஆடம்பர வாழ்க்கை, வசதி வாய்ப்பை போன்றவற்றை இழந்து தன்னுடைய வாழ்வே சூனியமாகிவிட்டது என்று நினைத்த ஒருவருக்கு நவகிரகங்கள்ல சுக்கிரன் மற்றும் மிக அதீதமான பலத்துடன் சஞ்சரிப்பதால் திடீர் யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் அவரே கனவில் எதிர்பாராத வகையில் மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி அனைத்தையும் தன்னாலேயே மீண்டும் சம்பாதித்துக் கொள்ளக்கூடிய யோகத்தை பெறக்கூடிய வாய்ப்பை வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. அந்த நபர் அத்தனையும் இழந்தாலும் தன்னுடைய தன்னம்பிக்கையை மட்டும் இழக்காமல் தன்னிடம் இருக்கக்கூடிய திறமையை வெளிப்படுத்துவதற்காக பல முயற்சிகளை மேற்கொள்கிறார். தொழில் என அனைத்திலும் அவருக்கு அடுத்தடுத்து வெற்றி பெற்று மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குகிறாருங்க. தன்னுடைய சம்பாத்தியத்தினால் மட்டுமே, மற்றவர்களுடைய சம்பாத்தியம் எதுவும் இல்லாமல் அனைத்தையும் தன்னுடைய சாம்ராஜ்யமாக உருவாக்கக்கூடிய அளவிற்கு ஆற்றலை அவருக்கு சுக்கிர மகாதிசை மிகவும் சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. இது போன்றுதான் மனித வாழ்வில் சுக்கிர மகாதிசை அல்லது சுக்கிர திசை நடைபெற்றால் நிச்சயமாக அவர்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பல சிரமங்கள் விலகும். அதிலும் குறிப்பாக சுக்கிரனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன், சனி, ராகு, கேது போன்ற கிரகநிலைகளின் அமைப்பு வலுவாக இருந்தால் இந்த புக்திகள் நடைபெற்றால் மிகவும் அற்புதமான வளர்ச்சி கிடைக்கும். அதே போன்று சமகிரகமாக இருக்கக்கூடிய குரு, செவ்வாயின் புக்திகள் நடைபெற்றாலோ அல்லது தசைகள் இருந்தாலோ சுக்கிர புக்தி நடைபெறும் போதும் மிக சிறந்த யோகம் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. சுக்கிரனுக்கு பகை கிரகமாக கருதக்கூடிய சூரியன், சந்திரன் போன்ற புக்திகள் நடைபெறும் போது சற்று கவனம் தேவை. இருப்பினும் சுக்கிர மகாதிசை என்றால் நிச்சயமாக செல்வ செழிப்பில் நிறைந்த முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. தங்களுடைய வாழ்வில் ஒரு முறையாவது அதற்கான யோகத்தை நிச்சயமாக சுக்கிரன் பெற்றுத்தரக்கூடிய வல்லவராக பார்க்கப்படுகிறார். எனவேதான் நவ கிரகங்களிலே சுகாதிபதியாகவும் அவர் வலுவாக அமர்ந்தால் செல்வ செழிப்பு, சிற்றின்பம், ஆடம்பர வாழ்க்கை, வசதி வாய்ப்பு, சௌகரியமான சூழ்நிலை போன்ற அனைத்துமே நிறைந்து கிடைத்து மனமகிழ்ச்சி பெறக்கூடிய யோகம் நிச்சயமாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. இப்படி சுக்கிரனின் அமைப்பு இருக்க இந்த தருணத்தில் தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனியுடன் இணைவதால் ஏற்பட்ட மாறுதல்கள் நடைபெற இருக்கின்றன. அதே சமயம் இந்த தருணத்தில் சூரியன் மற்றும் சந்திரனோடும் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. எனவே அதிரடியான நிகழ்வுகளாக சுக்கிரன் எழுதிய தலைவிதியாக குடும்பம், உத்தியோகம், கலைத்துறை, அரசியல் துறை சார்ந்த பணிகள் எப்படி அமைகின்றன என்று பார்க்கும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் பஞ்சமஸ்தானத்திற்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு வந்திருப்பது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. குடும்ப ரீதியாக பல்வேறு விதமான பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் உட்பட பல பிரச்சனைகள் வெகுவாக குறையக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக நிச்சயமாக அமைகிறது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க. ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ராஜயோகாதிபதியும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் உடல்நல ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டு. மனைவியின் உடல் நலத்தில் சிறப்பான முன்னேற்றத்தை பெறலாங்க. இந்த தருணத்தில் கணவன் மனைவிக்கிடையே அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்கும். மட்டுமல்லாது குடும்ப ரீதியாக நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்களில் நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் கிட்டக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. சனியுடன் இணைந்திருப்பதால் உத்தியோக ரீதியாக கடினமாக உழைத்து வந்தாலும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான சலுகைகள் மறுக்கப்பட்ட சூழ்நிலையில் ராசியின் அதிபதி அவருடன் இணையக்கூடிய இந்த தருணம் என்பது உங்களுக்கு மறுக்கப்பட்ட சலுகைகள் அனைத்தையும் பெற்றுத்தரக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றுகிறாருங்க. உணர்ச்சி வசப்படாமல் அனைத்தையும் சிறப்பாக கையாளுவதற்கான நல்ல வாய்ப்பை உத்தியோக ரீதியான பணிகளில் ஏற்படுத்தி கொடுக்கிறார். தொழில்துறை ரீதியாக லாபம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. சந்தை நிலவரம் எப்படி மாறி மாறி இருந்தாலும் கூட திடீரென பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் கூட அனைத்தையும் சிறப்பாக கையாளுவதற்கான யோகத்தை சனி மற்றும் அவருடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சுக்கிரன் உறுதிப்படுத்துகிறாருங்க. கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிரமங்களும் கூட விலகுகிறது. புதிய முதலீடுகளை துணிந்து மேற்கொள்ளலாம். அவை நன்மை நிறைந்தவையாக நிச்சயமாக அமைகிறது. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மத்திய மாநில அரசின் சலுகைகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக தொழில்துறை பார்க்கப்படுகிறது. கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய
இருக்கக்கூடிய ராசியின் அதிபதி புதிய திட்டங்களை தோல்வியிலிருந்து மீட்டு கொண்டு வருவதோடு மக்கள் மத்தியில் நல்ல செல்வாக்கை பெறுவதற்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார். எனவே புதிதாக கலைத்துறை ரீதியான பணிகளில் துணிந்து இறங்கலாம். அவை அனைத்தும் மிக பெரிய அளவில் வெற்றி பெறக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் பஞ்சமஸ்தானத்திற்கு பிறகு 6ல் உச்சம் பெறப்போகிறார். எனவே அமோகமான வளர்ச்சி கலைத்துறையில் உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளிலும் மிக பெரிய அளவில் தேர்தல் கூட்டணி உட்பட அனைத்தும் சாதகமாக அமையும். எதிர்வரக்கூடிய தேர்தலை மிக சிறப்பாக பிரம்மாண்டமான வெற்றி பெறுவதற்கான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து பணிகளிலும் மக்கள் மத்தியில் சிறப்பான வரவேற்பு பெறக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. கல்வியில் சிறந்த முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும், கலைத்துறை அரசியல் துறையில் எப்படி முன்னேற்றம் கிடைக்கிறதோ அதே போன்று விவசாயம் சார்ந்த பணிகளிலும் நீங்கள் உழைக்கக்கூடிய உங்களது உழைப்பிற்கு மிக பெரிய அளவில் விளைச்சலையும் வருமானத்தையும் பெற்று தருகிறார். இந்த தருணத்தில் செவ்வாயும் உச்சம் பெற்றிருப்பது கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுகிறது. கால்நடை வளர்ப்பில் அசுர வளர்ச்சி பெறும். இது மட்டுமல்லாது பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்றவராக இருப்பவர் சுக்கிரன். அவர் மிக வலுவாக பஞ்சமஸ்தானத்திலும் மற்றொரு கிரகமாக இருக்கக்கூடிய குரு சப்தமஸ்தானத்திலும் இருப்பதால் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுடைய பெண்மணிகளுடைய கனவு நினைவாகும். எதிர்பார்த்தபடியே தங்களுடைய பெயரில் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகம் உண்டு. மனதில் ஏற்பட்ட சோகங்கள் மற்றும் உறவினர்களிடம் ஏற்பட்ட மன வருத்தம் நீங்கி மகிழ்ச்சி பிறக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அமைகிறது. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள அம்மன் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். நிறைந்த பலனும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கும்.